நாள் 43 கவன சிந்தனைகள். பரிசுத்த ஆவியிடம் சரணடைவது என்றால் என்ன அர்த்தம்? பைபிளை பற்றியும் தேவனை பற்றியும் நம்முடைய அணுகுமுறை என்ன? நம்மிலே பெரும்பாலானோர் தேவன் தன்னுடைய வல்லமையாலும் கிருபையாலும் நமது இலக்குகளை அடைய உதவ வேண்டும் என்று விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று நம்ம உதடுகளால் சொல்லலாம் என்றாலும் நம்முடைய பெரும்பாலான ஜெபங்களும் நம்முடைய புகார்களும் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, நான் தசம பாகம் கொடுக்க ஒப்புக்கொள்கிறேன். தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுகிறேன். முடிந்தவரை உமக்கு கீழ்ப்படுகிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் இப்போது தயவு செய்து நான் கேட்பதிலே நீங்க கவனம் செலுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வேலையிலே எனக்கு பதவி உயர்வு வேண்டும். இந்த அழகான வீட்டை கட்டி முடிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகள் அந்த நபரின் பிள்ளைகளை விட மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் விருப்பம் நிறைவேறும் வரை நான் தேவனுடன் ஒத்துழைக்கிறேன். உண்மைதானே இது? இந்த மனப்பான்மையோடு நான் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அனைத்து வல்லமையையும் என் மூலமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்க முடியுமா? சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவி அடைதலை தேடுகிறார். சரணடைதல் என்பது தீர்மானம் எடுக்கிற ஒரு தருணம் மட்டுமல்ல. இது நம்முடைய இதயத்தின் தொடர்ச்சியான மனப்பாங்கு. இதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு நாளும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறணும் என்று தேவனிடத்திலே அறிக்கை செய்வதாகும். இந்த சரணாகதி அவர் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பயன்படுத்த அவருக்கு அனுமதி அளிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யார் மீதும் தன்னை வலுக்கட்டாயமாய் திணித்துக் கொள்ள மாட்டார். அவர் மென்மையானவர், ஆனால் அவர் வல்லமையானவர். தமக்கென்று வாழ்விலை விட்டு கொடுத்த ஒருவருடைய வாழ்க்கையில மட்டுமே அவர் அசைவார். பல பேர் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஆழத்திலே அவர்களுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. அவர்கள் தங்கள் திட்டங்களை சீர்குலைக்காமல் தங்கள் நிபந்தனைகளின்படி தங்கள் வசதிக்கேற்ப அவரை பயன்படுத்த விரும்புகிறார்கள் அல்லது தாங்கள் பயன்படுத்தப்பட விரும்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பகுதி நேர பாத்திரங்களை தேடுவதில்லை. எல்லாவற்றையும் கீழே அவருடைய பாதத்திலே வைத்து விடுபவர்களை தான் தேடுகிறார். சரணடைதல் என்றால் உன் இயற்கையான மனதிற்கு அர்த்தமில்லாத ஒன்றை அவர் செய்யும்படி உன்னிடத்தில் கேட்டாலும் நீ கீழ்ப்படிவதுதான் சரணாகதி. ஜனங்கள் உன்னை விமர்சித்தாலும் உன்னை நிராகரித்தாலும் நீ இன்னும் அவருடைய வழி நடத்துதலை பின்பற்றுகிறாய் என்பதாகும். எனவே பரிசுத்தரின் பிரசனம் தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக வழங்கப்படுகிறது. ஏதாவது வெளி தோற்றத்துக்காகவோ உன்னுடைய சுய மகிமைக்காகவோ அது கொடுக்கப்படவில்லை. சுயத்தை சார்ந்திருப்பது, பெருமை, அங்கீகாரத்திற்கான ஆசை இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற வரங்கள் செயலற்ற நிலையில இருக்கும். தங்களை தாங்களே வெறுமையாக்கி ஆயத்தமாய் இருப்பவர்களை அவர் அபிஷேகம் செய்கிறார். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் சுதந்திரமாக பிரவாளமாக அசைவாடுவார். சீஷர்கள் தங்களுடைய தகுதியினால் தெரிந்தெடுக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் விட்டு இயேசு பின்னாலே போக அவர்கள் தயாராக இருந்ததனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இயேசு அவர்களை எங்கு அழைத்து செல்வார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சரணடைந்தனர். சரணடைதல் என்பது ஆவியானவரின் வல்லமையில் செயல்படுபவர்களையும் அதை பற்றி மட்டுமே பேசுபவர்களையும் வித்தியாசப்படுத்துது. சில பேர் ஆவியானவருடைய வல்லமையை பேசுகிறோம், சில பேர் ஆவியானவருடைய வல்லமையில செயல்படுகிறோம். வித்தியாசம் என்னன்னா, ஒரு கூட்டம் சரணடைந்திருக்கிறது, ஒரு கூட்டம் சரணடையல. வரங்களை எடுத்து செல்வதற்கான விலை சரணடைதல். ஆமென்.